பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுருங்க. 8 மினிட்ஸுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு கப் கோல்டு வாட்டரும் போட்டுக்கோங்க. இது இப்படியே ஆறட்டும். இப்போது ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கீ லைட்டாக சூடானதும் அதில் 2 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக ஃப்ரை ஆகிறதுக்கு விடுங்க. இப்போது பாயில் பண்ணி வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டுருங்க. மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விடுங்க. பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கீ மேலே போட்டுக்கோங்க. மறுபடியும் லைட்டாக கிளறி விடுங்க. இப்போது இதில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கீ போட்டு மூடி வையுங்க. அவ்வளோதாங்க, ஜீரா ரைஸ் ரெடி.